ஹலோ சகோ, நான் உங்க சுல்தான். இது நம்ம புது சேனல் பாயிண்ட் டு பாயிண்ட். ரொம்ப நாளாகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. காலமான காலத்தில் அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. புது சேனல் ஆரம்பிச்சாச்சு, பேரும் வச்சாச்சு. என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூலத்தனமா ஒரு விஷயம் இருக்கும்ல, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அதுவே முதல் டாபிக்கா பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கலரி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா போங்கடா. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா, அவங்களே அழிச்சு கொண்டுட்டு. சினிமா நல்லவனை கெட்டவனா காட்டும், கெட்டவனை நல்லவனா காட்டும். மது அருந்த கூடாதுன்னு சொல்லிட்டு மது அருந்துவாங்க, பெண்ணை கண்ணியமா நடத்தணும்னு சொல்லிட்டு அறகுறையா ஆட்டம் போட வைப்பாங்க. ஒரு இல்லாத விஷயத்த மக்கள் மத்தியில திணிப்பதற்கு சினிமாவோட ஒரு சிறந்த வழி இல்ல வழிகேடு எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனை சட்டை இல்லாமலும் பிறருக்கு அடிமையாகவும் வந்தா கை கட்டி நிற்பது போலவும் காட்டியிருக்கிறாங்களோ, அதே போல இஸ்லாமியர்களுக்கும் சில அடையாளத்தை அவங்க காலங்காலமா வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் 2 விதமாக தான் காட்டுவாங்க. ஒன்று கோமாளித்தனமா, இல்லைன்னா தீவிரவாதியா. ஒரு முஸ்லீம் தோற்றம்னா சினிமாவில் எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் போட்ட கைலி, தலையில குல்லா, கழுத்துல தாயத்து, வலபனிய, இதுதான் அவங்களுடைய அடையாளமா ஒரு கோமாளி போல காட்டுவாங்க. சரி, அவங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சாம்பிராணி போடுவாங்க, இல்லைன்னா கறிகடை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சங்கர் படத்துல வர போல ஹவாலா மோசடி போன்ற விஷயங்களுக்கு துணை போவாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இந்த கோமாளித்தனத்தை விட முஸ்லீம் பேசுற பாசன்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுவாங்க பாத்தீங்களா, அதான் மட்டும் சகிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு ஜெயக்குடி பார்க்கலாம்ல. ஆமா உஸ்தாத், எல்லாம் அல்லாஹ் தயவால். அரே ஷைத்தான் கே பச்சே, அல்லாஹ் பேர் சொன்னா இந்த உஸ்தாத் சூதா தந்தான் அர்த்தம். அதுலயும் ஒரு சுத்தம் இருக்கான். ஆகும் அடங்கொம்மால. இங்க இருக்கக்கூடிய 90% முஸ்லிம்களுக்கு இந்தி தெரியாது, உருது தெரியாது, ஏன் பல பேருக்கு அரபி கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு மொழி அவங்களுடைய தாய்மொழி தமிழ் மட்டும்தான். சரி, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போனா இன்னொரு பக்கம் சொல்லவா வேணும், அந்த காலம் முதல் இந்த காலம் வர அவங்கள தீவிரவாதியா தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இது உன் தம்பி சொன்ன என்ன கொல்லுவியா? கொல்லுவேன். உன் தங்கையா? கொல்லுவேன். உன் அம்மாவ? கொல்லுவேன். ஏன்? ஜஹாத் புனித போர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ஒரு சராசரி முஸ்லிம் குடும்பம் இவர்கள் காட்டுவதை போல கோமாளித்தனமாகவும் தீவிரவாதி போலவும் இருக்க மாட்டாங்க. நீங்க எண்ணி பார்ப்பதை விட பல மடங்கு ஜாலியாகவும் பொறுமையாகவும் முக்கியமா பொறுப்பாகவும் இருப்பாங்க. கண்டிப்பா பிறரை வெறுப்பவராக இருந்ததே கிடையாது. ஏன் தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்களை சித்தரிப்பதற்கு வேற அடையாளமே கிடைக்கலையா? ஏன் பயோபிக் எடுப்பதற்கு கூட தகுதியானவர்கள் இஸ்லாமியர்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள்ல ஒரு 5 பேரை உங்க முன்னாடி நான் இப்ப காட்டுறேன். உலகம் போற்றும் அறிவியல் விஞ்ஞானி, இந்தியா கொண்டாடிய ஒரு இந்தியர், இந்தியாவிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா அப்துல் கலாம் ஒரு முஸ்லிம் தான். உலக புகழ்பெற்ற ஆஸ்காரை இந்தியாவிற்கு கொண்டு வந்த இசை புயல் AR ரஹ்மான் ஒரு முஸ்லிம் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு இஸ்லாமியர் தான். முதலில் வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவிற்காக முதல் சதம் அடித்த சையத் முஸ்தாக் அலி இந்திய கிரிக்கெட் வீரர், இவரும் ஒரு முஸ்லிம் தான். இவருடைய பல சாதனைகளால் இன்னைக்கும் சையத் முஸ்தாக் அலி டிராபின்னு சொல்லிட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பிரிகேடியர் முகமது உஸ்மான், லயன் ஆஃப் நவ்ஷேரா, இவரை நம்மள பாதி பேருக்கு தெரியாது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிளவின் போது பாகிஸ்தானிலிருந்து மிகப்பெரிய ஆஃபர், அவருக்கு உயரிய பதவி தருவேன் அப்படின்னு சொல்லும் போதும், நான் இந்தியா மண்ணில் தான் பிறந்தேன், இதுதான் என்னுடைய மண், இங்கே தான் என்னுடைய ஆர்மியை தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சேவை செஞ்ச ஒரு மாவீரர் தான் பிரிகேடியர் முகமது உஸ்மான். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நவ்ஷேரா பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த போது அவர்களிடமிருந்து அந்த பகுதியை இவரோட தலைமையில் வென்று பாகிஸ்தானை துரத்திய ஒரு வீரர்.
இன்னைக்கும் அவரை அந்த பகுதியை காப்பாற்றியதுனால நவ்ஷெராவின் சிங்கம் என்று அழைப்பாங்க. 1948 நடந்த ஒரு குண்டு வீச்சில் தனது உயிரை இழந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 35. இவரும் ஒரு முஸ்லீம் தான். நான் இங்க பட்டியலிட்ட இவர்களை விட அதிகமாக இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடிய பல இஸ்லாமியர்களை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இவர்களைப் போல இந்திய சினிமாவிலையும் சரி, தமிழ் சினிமாவிலையும் சரி யாருமே நம்ம பார்க்க முடியல. இப்போ நான் சொன்ன பட்டியலில் இருந்தவங்க யாராச்சும் வலபணிய, கழுத்துல தாயத்து, ஒரு கட்டை போட்ட லுங்கி அப்படிதான் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிச்சாங்களா? கண்டிப்பா இல்லை. ஆனா சித்தரிப்பதற்கு மட்டும் ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சரிங்க, இதெல்லாம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கப்பட்டதா, இன்னைக்கு நேத்து திணிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. நம்முடைய வரலாற்று காலம் முதலே வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களால் திணிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது. எப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் போய் நம்முடைய பாட புத்தகத்துல நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல ஆரியர்கள் மற்றும் முஸ்லிம்களை பற்றி குறிப்பிடும்போது ஆரியர் வருகை என்றும், முஸ்லிம்களை பற்றி குறிப்பிடும்போது முஸ்லிம்கள் படையெடுப்பு என்பதும் குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். சுயநலத்துக்காக மத சண்டைகளை உருவாக்கி மக்களை கொன்று குவித்த பல மன்னர்கள் வரலாற்றை மறைத்து அவர்களை உன்னதமானவர்கள் போல திருத்தி வரலாற்றை எழுதினது தான் இந்த ஆசிரியரோட வேலை. அதே போல முஸ்லிம் மன்னர்களை குறிப்பிடும் போது இஸ்லாத்திற்கு மாற்றமான மதம் ஒன்றை உருவாக்கிய அக்பர் போன்றவர்களை மிகப்பெரிய நல்லவர்களாகவும், ஆனா தான் சொந்த செலவுக்கு அரசாங்க கஜானாவிலிருந்து நிதி எடுக்காம குரானை எழுதி தொப்பி விற்று எளிய வாழ்க்கை வாழ்ந்த மன்னர் அவுரங்கசீப்பை போன்றவர்களை இங்க மதவெறியராகவும், இன்னும் சொல்ல போனா இந்திய சுதந்திர போராட்ட தலைமகள் என்று போற்றப்பட்ட திப்பு சுல்தான், ஹைதர் அலி போன்ற வீரர்களின் வரலாற்றை மறைத்து அன்றைய காலகட்டத்தில் நடந்த சாதிய கொடுமைகள், அதாவது பெண்கள் மார்பக துணி கூட அணிய முடியாத நிலையில் இருந்தவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்கிய இம்மாவீரர்களின் வரலாற்றை திரித்து எழுதியது தான் இந்த ஆசிரியர்களின் சாதனை. ஸோ காலங்காலமாக ஒரு சமூகத்தை எப்படி ஒரு மதவெறியர்களாகவும், ஒரு தீவிரவாதிகளாகவும், ஒரு கோமாளிகளாகவும் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று தொடங்கி இன்றைய படங்கள் வரைக்குமே எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எப்படி ஒரு தலித் சமூகத்துக்கு ஒரு வெற்றிமாறனோ ரஞ்சித்தோ இருப்பது போல இஸ்லாமிய சமூகத்துக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ விளக்கங்களை சொல்கிறேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உங்கள் கூட பழகக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் உண்மை. நீங்கள் படத்தில் காண்பதோ இல்லை வரலாற்றில் படிப்பதோ ஊடகங்கள் சொல்லுவதோ எதுவுமே உண்மை கிடையாது. கண்டிப்பாக உங்கள் கூட பழகக்கூடியவர் உங்களுக்காக எதை வேணாம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி நன்றி நன்றி. தூக்கி சொல்லே